ஷோ 3 மணி நேரம் பார்க்கறதுக்கு 5000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாலிபர்கள் போய் நிற்கிறாங்களாம். 5000 ரூபாய் ஒரே ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு. எப்படிங்க ஒருத்தன் 5000 ரூபாய் எடுத்து கொடுப்பான்? ஒரு வாலிப பையன், 15 வயசு பையன் ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்படுறான், புக் வாங்க கஷ்டப்படுறான், சாப்பிடுறது கஷ்டப்படுறான். 5000 ரூபாய் கொடுத்து டிக்கெட்ல நிக்கிறானா ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு. எப்படிங்க அவனை இழுத்தாங்க? இந்த கவர்ச்சி எப்படி வந்தது? எதனால வந்தது? அவங்க தூண்டுற இச்சை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் மெயின் கிளாமர். ஏங்க சமீபத்தில் ஒரு கோர சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசெல்லாம் பதப்பதுக்கு. நம்ம நாடு எப்படி பைத்தியம் பிடிச்சி அலையுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு சங்கடமா இருக்குங்க. நம்ம வாலிப பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்குங்க. இந்த சமுதாயத்தை நினைச்சாலே இருதயம் வெந்து போதுங்க. அதுல ஒரு திருமணமான பெண் சொல்றா, பேட்டியில சொல்றா, என் கணவனை விட இந்த நடிகர் தான் எனக்கு ரொம்ப ஆசைன்றா. பப்ளிக்கா சொல்றாங்க, பப்ளிக்கா ஓப்பன்ல அதை சொல்லிட்டு சிரிக்கிறா பாருங்க. அவ சிரிக்கிறான மனசு வேதனைப்படுதுங்க. எந்த அளவுக்கு இந்த சினிமா மோகம்ன்றது ஒரு மனுஷனை கரப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சிருக்குங்க. ஏங்க கணவனோட வாழ்றாங்க, அவ பப்ளிக்கா சொல்றாங்க, அந்த பொண்ணு என் புருஷனை விட அந்த நடிகன் தான் எனக்கு ரொம்ப ஆசை, அந்த நடிகன் தான் எனக்கு பிடிக்கும்ன்றா. என்னங்க நீங்க சொல்லுவீங்க? ஒரு வளர்ந்த பெண்ணு கூட ஒழுக்கத்தை விட்டு எப்படி இறங்கியிருக்கா பாருங்க. அதையும் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க ஜனங்க. அதை கேட்கும்போது நெஞ்சு வலிக்குதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை கேட்கறதுக்கு. வாலிப பசங்க உயிரே மாய்த்து கொள்ற அளவுக்கு ஓடுறாங்க பின்னால. என்ன இழுத்துச்சுங்க? என்ன சாதனை சாதிச்சாங்களா? ஏதாவது நாட்டுக்கு நன்மை செஞ்சாங்களா? என்னங்க செஞ்சாங்க? தூண்டி விட்ட இச்சங்க. ஆடின ஆட்டமும் பாடின பாட்டமும் எப்படி கவருது பார்த்தீங்களா? ஒருத்தனை செத்தே போனாங்க. பெண்கள், திருமணமான பெண்கள் கை குழந்தைய வச்சு நிக்கிறாங்க. போய் பிள்ளைங்க நசுங்கி செத்தது கதைகள்லாம் கேட்கும் போது இருதயம் வெந்து போகுது. இந்த அளவுக்கு மோகம் பிடிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்களா? அப்ப அந்த அஜெண்டா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? என்ன நடக்குது பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த உலகம் ஒரு அன்பை நமக்குள்ள பெருக பண்ணுது. அது என்னன்னா இச்சையின் அன்பு. சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதுல போட்டிருக்காங்க, the biggest industry today is the industry of lust அப்படின்னு போடுறாங்க. ஒரு லேடி பேசுறாங்க, the biggest industry is the industry of lust. இச்சை என்பதுதான் இன்றைக்குள்ள மிகப்பெரிய நிறுவனம், அதுதான் மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க. மனுஷனுடைய ஆசையும் இச்சையும் தூண்டுறதுக்குன்னு ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கப்படுது, ஒவ்வொரு படம் எடுக்கப்படுது, ஒவ்வொரு பாட்டும் எழுதப்படுது. எவ்ரிதிங். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, நான் ரொம்ப வேதனையோடு நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்க, வேதத்தை பிடிச்சிருக்க பிள்ளைங்க கூட இதை பற்றி சரியான தெளிவு இல்லாம என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. இதை நான் பார்த்ததில்லை, ஆண்டருக்கு முன்னாடி சொல்றேன். K-popன்றாங்க, அதுக்கப்புறம் செக்குலர் மியூசிக் கேட்கலாமான்னு கேட்குறாங்க, சினிமா பாட்டு கேட்கறதுல என்ன தப்புன்றாங்க. இன்னும் ரொம்ப அருவருப்பான கேவலம் என்னன்னு கேட்டா, தேவ பயம் இல்லாத தேவ ஊழியர்களே இன்றைக்கு துணிக ஊழியர்னு சொல்லிக்கிற, அது ஊழியனா என்னன்னு தெரியல, ஊழியக்காரன் சொல்றவன் இன்னைக்கு சர்ச்சில் நின்று சினிமா பாட்டு பாடுறாங்க. அவன் எதுல, அவன் தேவ ஆவினால் நினைச்சா மோகத்தில் நிறைஞ்சிருக்கானாங்க அவன். ஏங்க அவனும் கெட்டு உலகம்தான் வாலிபர்களை கெடுக்குதுன்னு பார்த்தா, பாஸ்டர்னு பேர் வச்சிருக்கவனும் சர்ச்சுக்குள்ள பிள்ளைங்களை வர வச்சு அவன் கெடுக்கிறதுல இவன் பிசாசுக்கு அடுத்த ஆளா இருப்பான் போல இருக்கு. இவனை என்னங்க சொல்றது? என்ன சொல்றது? இது என்ன உலகம் இது? அதான் பைபிள்ல போட்டிருக்கலங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படத்தக்க விதமாக இன்றைக்கு நடக்குதுங்க காரியங்கள். ஒரு நிமிஷம் சொல்றான் என் மூலமா அற்புதம் நடக்குதுன்றான், அடுத்த அதே வாயால சினிமா பாட்டை பாடுறான். சர்ச்சில் கேட்டா ஆராதனையா? இது பேய்க்கு செய்யற ஆராதனையா? இது ஆண்டவருக்கு செய்யற ஆராதனையா? எப்படி பிசாசு இந்த நாட்களில் வஞ்சிக்கிறான் பாருங்க. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த அன்புனால பெருகக்கூடாது. பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிற, பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிற தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை நிரப்ப வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப நீங்க உங்க கேள்விக்கு தான் பதில், பாஸ்டர்